இன்னொரு சின்ன நான் டிட்பிட் ஒன்று ஷேர் பண்ணோம். இந்த பாட்டு ஆக்சுவலாக ராக் சாங்காக பண்ணலை. இந்த ஆக்சுவலி நான் ஸ்விங் ஜாஸ் பாட்டாக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஸ்விங்கில் வாசிக்க முடியுமா? இதே 3 கட்டையில் வாசிங்க. தட்டு கட்டு மனசு தானாக வெடிக்க, மொட்டை வெயில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தல ஏறி உசிரோட உருக்க, பச்சை இதயத்தை பத்த வச்சு எரிக்க, காதல் அரவுண்ணு விழுந்துச்சு, தானா மனசுதான் செவந்துச்சு, காதல் அரவுண்ணு விழுந்துச்சு, தானா மனசுதான் செவந்துச்சு, தட்டுக்கிட்ட மனசு தனது தானா. இந்த மாதிரி தான் இருந்தது இந்த பாட்டு முதல்ல. ஆமா, இல்லை இந்த பாட்டை நான் டைரக்டர்கிட்ட போட்டு காட்டின போது இப்படி பண்ணாரு. அந்த மாதிரி அப்படி யோசிச்சாலே அதுக்கு வேலைக்கே ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால இல்லை ப்ரோ நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வெர்ஷனாக அதை டெவலப் பண்ணேன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இது எனக்கு பயங்கர கன்விக்ஷன் இருந்த வெர்ஷன். இது ஓகே ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். இதை ராக் சாங்காக மாற்றணுன்றதே எனக்கு ஆக்சுவலாக முதல்ல நான் ரொம்ப யோசித்தேன், இதை பண்ணணுமா அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை எதை வேணால் எதுவாக வேணால் மாற்றுறது தான் ஆர்ட் ஆக்சுவலாக.